முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் மற்றும் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரோட வீடு மற்றும் அலுவலகங்கள்ல இன்னைக்கு காலையில இருந்து சிபிஐ அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்திட்டு வராங்க. INX நிறுவனத்துக்கு அந்நிய முதலீடு மேம்பாட்டு வாரியத்தில் அனுமதி பெற்றுக் கொடுத்த விவகாரத்துல நடந்த முறைகேடு தொடர்பா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் எந்நேரமும் சிபிஐ அதிகாரிகளால கைது செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. 2006ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் INX மீடியா நிறுவனத்துக்கு முதல்ல அனுமதி கொடுக்க மறுத்திருக்காரு. இந்த நிலையில INX மீடியா நிறுவனம் ப சிதம்பரம் அவர்களோட மகனான கார்த்திக் சிதம்பரத்தை அணுகிருக்கு. அதை தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் தன்னோட செஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனம் மூலமா INX நிறுவனத்துக்கு மத்திய அமைச்சரவையில இருந்து அனுமதி வாங்கி கொடுத்தாரு. இந்த டீலிங்ல கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு நேரடியாகவோ இல்லனா மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல ஆதாயம் அடைஞ்சிருக்குன்னு சிபிஐ அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட ப சிதம்பரம் அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரத்தின் வீடுகள்ல மற்றும் அலுவலகங்கள்ல மொத்தம் 14 இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் இன்று காலையில இருந்து அதிரடி சோதனை நடத்திட்டு வந்தாங்க. இதுல சென்னையில மட்டும் 8 இடங்கள்ல சோதனை நடந்தது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகள் கார்த்திக் சிதம்பரத்திடமும் கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகத்திலும் தீவிர சோதனை நடத்தினாங்க. மேற்கொண்டு INX மீடியா நிறுவனத்துக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்த முறைகேட்டுல கார்த்திக் சிதம்பரம், பீட்டர் முகர்ஜி, இந்திராணி முகர்ஜி, கார்த்திக் சிதம்பரம் இயக்குனரான செஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட் நிறுவனத்தின் இயக்குனர் பத்மா விஸ்வநாதன், நிதி அமைச்சகத்தோட அடையாளம் தெரியாத அதிகாரிகள்னு இவங்க எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா கார்த்திக் சிதம்பரம் அவர்களோட மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 120 PRW மற்றும் 420 ஆகிய பிரிவுகள்ல சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு பிரிவுகள் எல்லாமே ஜெயலலிதா மற்றும் சசிகலா அவர்கள் மேல சொத்து குவிப்பு வழக்கப்ப போடப்பட்ட பிரிவுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா அவர்களோட பெயரை பயன்படுத்தி எப்படி சசிகலா அவர்கள் சொத்துக்களை சேர்த்தாங்களோ அதே மாதிரி ப சிதம்பரம் அவர்களோட பெயரை பயன்படுத்தி கார்த்திக் சிதம்பரம் இந்த நிறுவனத்துக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்தது ஆதாயம் அடைந்துள்ளார்னு அதிகாரிகள் தரப்புல கூறப்படுது. மேலும் ஒரு முக்கியமான காரணமா தன்னுடைய தந்தையான ப சிதம்பரம் அவர்களோட பெயரை பயன்படுத்தி தான் கார்த்திக் சிதம்பரம் இந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்கி சேர்த்திருக்காரு. அதுக்கு கண்டிப்பா ப சிதம்பரம் அவர்களும் உடந்தையா இருந்திருப்பாரு என்ற அடிப்படையில அடுத்து வரும் நாட்கள்ல நடக்க இருக்கிற விசாரணையில ப சிதம்பரம் அவர்களையும் இந்த வழக்குல இணைச்சு அவரையும் கைது செய்யறதுக்கு சிபிஐ திட்டமிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மேற்கொண்டு தற்பொழுது முதலில் கைது செய்யப்படும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை தீகார் சிறையில் அடைக்க திட்டமிட்டு இருக்கிறதாவும் தெரியுது. மேற்கொண்டு இந்த செய்தி தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க. நன்றி.